திரு மணிகண்டன், எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டமாக தெளிவாக சொல்லிட்டாங்க, ரகசிய உறவெல்லாம் எதுவும் கிடையாது, அண்ணாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், நமக்கான உரிமையை ஒரு நாளும் விட்டு தரமாட்டேன், பதுங்கி போய் பதவி வாங்கிய வேண்டிய தேவை திமுகவுக்கு கிடையாது. இதுக்கு மேலே என்ன அவங்க தெளிவுபடுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக தரப்புல? மாலை முரசு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின திமுகவை சேர்ந்தவர் சொன்னாரு, அதாவது நாங்க தமிழகத்துல பாஜகவை ஒரு நெகட்டிவ் போர்ஸா நாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. நாட் ஓன்லி பிஜேபி, தேசிய கட்சியா அன்னைக்கு பலம் வாய்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் இந்த ஹிந்தி நுழைக்கிறாங்க, தமிழ் வாழ்க, தமிழா இனோருகொள் இப்படின்னு சொல்லிட்டு காலகாலமா தேசிய கட்சிகளை இங்க ஒரு நெகட்டிவ் போர்ஸா காமிச்சு அது மூலமா அரசியல் பண்ற ஒரு உளுத்து போன அந்த காலத்து இவங்களோட தந்திரம் தான். அது அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க பாஜகவுக்கு எதிராக. இல்ல, இது என்ன வார்த்தை உளுத்து போன தந்திரம்ங்கிறது? அந்த உளுத்து போன தந்திரத்தை தானே 2 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. தேசிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டு நலனை புறக்கணிக்கின்றன, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம்னு எல்லா இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு? இந்த உளுத்து போன அரசியலையா பேசினாரு? எப்படி எடுத்துக்கிறது இதை? ஏங்க, அவரு சொன்னபடி எதிர்நீச்சல் போட்டாரு. 2 தேசிய கட்சியும் வேண்டாம், மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம் அப்படின்னு 2 பேர்த்து அதாவது பாஜகவோட சேர்ந்திருந்தா சில இடங்கள்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதானங்க திமுகவும் சொல்லுச்சு, அது அதிமுகவும் சொல்லுது. திராவிட கட்சிகள் அதைத்தானே ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. கோல் போஸ்ட் ஒண்ணுதான், கோல் கீப்பர் மாறினாலும் மாத்த மாட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராவது இந்தியை திணிக்கிறாங்க, வடக்கு வாழ்வு தெற்கு எதுன்னு சொன்னீங்க. அங்க இன்னைக்கு காங்கிரஸ் பலம் இழந்து போய் பிஜேபி வந்தோடனே அதே டைலாக் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டைலாக் ஆரம்பிச்சீங்களோ, காங்கிரஸ் எதிர்த்து நீங்க சொல்றதுக்கு கூட இந்தியை திணிக்கிறாங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. பிரதமர் மோடி என்ன குஜராத்துக்காரரா, இல்ல அந்த கட்சியில இருக்க 2ஆம் நிலை தலைவர்கள் எல்லாம் மன்னிக்கிறாங்களே ஹிந்தி பெல்ட் உள்ளவங்களா? அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வுக்குள்ள சோட்டால் எடுத்து பிண்டமே மட்டையை இப்படி எல்லாம் சொல்லி 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 அரசியல் பண்றதுதான் இவங்களோட கோல் போஸ்ட் எப்பயுமே அப்படிங்கிறது சொல்ல வரங்க. எனக்கு என்ன, அதிமுகவுக்கு இன உணர்வு, மொழி உணர்வு கிடையாதா? நீங்க ஆதரிக்கக்கூடிய அதிமுகவுக்கு தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சியான அண்ணா திமுக எந்தெந்த உணர்வு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பேசுமா ஒழிய இவங்களை மாதிரி அதை உருவகப்படுத்தி அதை உச்சபட்சத்துக்கு கொண்டு போய் அதை வச்சு மலிவான அரசியல் எனக்கு தெரிஞ்சு அதிமுக பண்றது இல்லைங்க. எனக்கு இப்பதான் பிரேம்ல நண்பர் லெனினை பார்த்தேன், முகம் பார்த்தா தேயறிஞ்ச மாதிரி இருக்குது. என்ன இந்த டீ பார்ட்டி கொடுத்த விளைவா இல்ல எல்லாம் திடீர்னு இந்த என்ன ரசவாத மாற்றமா என்னன்னு தெரியல. எப்பயுமே நினைச்சேன் ஜோசியரா கூட இருக்கிறீங்க, இல்ல அவரு பார்த்தா வழக்க உரையுங்க, எதிர் வழக்க நான் தொடுக்கிறேன். தோழர் மணிகண்டன், வழக்க உரையுங்க, எதிர் வழக்க நான் தொடுக்கிறேன். சரி, ஓகே, சொல்லுங்க. வெயிட்டிங். நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க. அதாவது என்ன பண்ணாருன்னா இந்த 2 வருடமா இந்த மம்தா பானர்ஜியும் கேஜ்ரிவாலும் எப்படி ஒரு எதிர்மறை அரசியல் மத்திய அரசுக்கு எதிராக பண்ணுவாங்களோ, ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு கருணாநிதி அவர்களால் கூட பயன்படுத்த முடியாத ஒரு புதிய தமிழ் வார்த்தையை கண்டுபிடிச்சு அவங்களோட மோதி பார்த்தாங்க, கம்பு சுத்தி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த வழி நமக்கு பயன் தராது. ஏன்னா இங்க 4 ஒரு மேனி பொழுது ஒரு திட்டம் பொழுது ஒரு இலவசம் அப்படின்னு அறிவிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க இதே மாதிரி கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா நிதி பிரச்சனை. முதல்ல இவங்களுக்கு நிதி பிரச்சனை, தலைக்கு மேல தொங்குற வழக்குகள் பிரச்சனை. அதே மாதிரி சரியான நேரம் பார்த்து அணுகுறாங்க. பாஜகவுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குது. மத்தியில 400 இடம் பிடிப்போம், ஆப்கி பார் 400 பார்னு சொன்னவங்க 240 இடத்துல சுருங்கி போனப்ப அவங்களும் இன்னைக்கு ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருக்கிறப்ப ஒருத்தர் ஜாக ஒருத்தருக்கு புரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரும் என்னன்னா ஒரு அரசு ரீதியான எங்களுக்குள்ள நட்பு அப்படின்னு தான் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியான நட்புனா அதோட கேக்கெடு கொண்டாடுன்னு அதிமுக சந்தோஷமான விஷயம், வேற எதுவுமே கிடையாது. கதம் கதை முடிஞ்சது. 2 பேரும் சித்தாந்த எதிரிகளான 2 பேரும். அதாவது திமுக போகும், அவங்க ஏற்கனவே குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் கூட 2 வருடம் வாஜ்பாய் மந்திரி சபையில் இருந்துட்டு கடைசி 6 மாசம் இருப்ப அவங்க 2 பேரும் சித்தாந்த எதிரிகள். அதிமுகவும் பாஜகவும் அவங்க பெரிய அளவுல சித்தாந்த எதிரிகள் கிடையாதா? நீங்க என்ன சித்தாந்தம் பின்பற்றுறீங்க? அதிமுக என்ன சித்தாந்தம் பின்பற்றுது? அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் ஒரு வெறியை ஏற்றி மொழி உணர்வு இனர்வு ஏற்றிக்கிட்டேன். எத்தனையோ விஷயங்கள் நல்லா உங்களுக்கு அதிமுக டிஎன்ஏ சொல்றேன். இந்திரா காந்தியோடு ஒத்து போயிருக்காங்க. மத்தியில யார் யார் ஆட்சியில் இருந்தாங்களோ எல்லாரும் கூட கூட்டணி வச்சிருக்காங்க சார். இந்த கட்சியை ஆரம்பித்த நிறுவனர் எம்ஜிஆர் உங்க கொள்கை என்னன்னு கேட்கும் போது ஒரே நிமிஷம் அண்ணாயிசம்னு சொல்லி இருக்காரு. அந்த அண்ணாயிசத்துக்கு என்ன அடிப்படை சொல்லுங்களேன்.
அண்ணாயிசம்ங்கிறது கண்ணை மூடிட்டு இருக்கிற அரசை எதுக்கிறது இல்ல. அண்ணா 2 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணாரு. புரட்சி தலைவர் வந்து அதிமுக கட்டமைக்கிறப்ப ஒரு அடிப்படையா என்ன நினைச்சாருன்னா, தேவையில்லாம மத்திய அரசோட மோதிர ஒரு பழக்கம் கிடையாது. மொரார்ஜி தேசாய் ஆதரிச்சாரு. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தியோட நல்ல நட்புணர்வுல இருந்திருக்காரு. ராஜீவ் காந்தியோட அவர் எந்த அளவுக்கு நட்புணர்வுல இருந்தாங்க, அம்மா இருந்தாங்கிறது தெரியும். மோடி அவர்களோடு அரசியல் ரீதியாக கூட்டணி இல்லங்கிறப்ப கூட பாஜக அரசோடு தேவையில்லாம மோதல் போக்கு அம்மா கடைபிடிச்சது இல்ல. இவங்க கரண்ட் வரலையா மோடி காரணம், கக்கூஸ் அடப்பு இருக்குதா மோடி காரணம், எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு குறை சொல்லி இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், 2 பேத்துக்கு நடுவுல அவங்களோட தேவையின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து 2 அரசுக்கு ரீதியான ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. அரசியல் ரீதியான உறவு ஏற்பட்டதா நான் நினைக்கல. அப்படி நினைச்சா அது பாஜகவோட தற்கொலைக்கு சமம். திமுக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காது. பாஜக உறுதியா அங்க. ஆனா என்னன்னா பாருங்க, திமுக ரொம்ப கிளவரா ஒரு விஷயத்த பண்ணாங்க. தேநீர் விருதுக்கு போனப்ப நாங்க கட்சி ரீதியா வரமாட்டோம், அரசு ரீதியா வருவோம்னு கன்னத்துல ஒரு மறு ஒட்டிக்கிட்டாங்க. இந்த பழைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வருவாரு, பார்த்தா அடையாளம் ஒரு மறு ஒட்டிக்கிட்டு வருவாரு. அந்த மறு நீயா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மருவை ஒட்டிக்கிட்டு நாங்க அரசு ரீதியா போறோம் அப்படின்னு போய் கொடுத்த சமோசா எல்லாம் சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனா மணிகண்டன் அப்படி பேச வேண்டாம். சாதாரணமா சொன்ன விஷயம். சரி, நான் கடந்து போறேன், அதை விட்டுறேன். அந்த லெனின் அந்த பார்ட்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா பாருங்க, இந்த விழாவுக்கு, இந்த நாணய வெளியீட்டு விழாவுங்கிறப்ப அரசு, அது மத்திய அரசு விழான்னு சொன்னாங்க. அதுவே உண்மைக்கு மாறானது மத்திய அரசு விழா அல்ல. ஆனா ராஜ்நாத் சிங் ஒரு சரி இல்ல, நான் அதை கடந்து கேட்கிறேன் மணிகண்டன். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புறாருல, செல்வி ஜெயலலிதா வந்து அம்மா அம்மான்னு சொல்றாங்க. அப்படி செல்வி ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அவருக்காக ஒரு இரங்கல் கூட்டமாவது நடத்தி இருக்கிறாங்களா? அதை கூட நடத்துவதற்கு யோகிதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு என்ன யோகிதை இருக்கிறதுன்னு இவரும் காட்டமா கேட்டிருக்கிறாரு. அப்ப அது கூட நடத்த முடியலையா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்குன்னு கேட்கிறாரு. உங்க பதில சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வந்து போயிடுவேன். நான் முதல்ல சொன்னது சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது அண்ணாமலை அவர்களை ஏன் வலிந்து முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிற அண்ணாமலையை வலிந்து அழைச்சாருன்னு தெரியல. அவங்களும் ஏன் போனாங்கன்னு தெரியல. இதுல தான் ஏதோ ஒரு சூட்சம் இருக்கிறாங்க. திமுக பாருங்க ரொம்ப கிளவரா என்ன பண்ணிட்டாங்க, நாங்க அரசு ரீதியா கலந்துக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிட்டது தவறு இல்லை, ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர் கலந்துக்கலாம். ஆனா அண்ணாமலை இவர் எதுக்கு வலிந்து கூப்பிட்டாரு, அவர் எதுக்கு பிடிச்சி பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டாருங்கிறதுல என்னமோ இருக்குது, மர்மமா இருக்குதுங்கிறது என்னுடைய பார்வைங்க. நான் கேட்டது சொல்லுங்க. அதிமுகவில் அம்மா அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. அம்மாவை எவ்வளவு பேச மாட்டீங்களா? திமுக கட்சிக்காரங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது வந்து அதிமுக பிரச்சனை. ஒன்றும் இல்லை, இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களால் வழக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னா ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுல அவர் ஸ்டாலின் வந்து ஒரு எதிர்கட்சி ரீதியில ஒரு எதிரணி ரீதியில விமர்சனம் வைக்கிறாருன்னு பார்க்க வேணாம். அந்த கொஸ்டின்ல உள்ள ஃபேக்ட், அதுல உள்ள வேல்யூவை மட்டும் நான் கேட்கிறேன். அது நடத்தி இருக்கணுமா வேண்டாமா? அம்மாவோட நினைவு நாள்ல பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. பிறந்த நாளை ஒவ்வொரு கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா விமர்சையா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சருங்கிற ஒரு உயரிய பதவியில இருக்கிற பண்ணக்கூடிய ஒரு மலிவான அரசியல். அதுதான் அம்மாவை பத்தி இவர் உள்ளபடியே கவலைப்படுறாரா? இவருக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது வேண்டாங்க. நான் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டதாங்கிறத மட்டும்தான் கேட்டேன். செல்வி ஜெயலலிதா இறந்தப்ப என்னுடைய நினைவு சரினா அப்ப ஒரு பத்திரிகையாளர் சோவும் தான் இறந்தாங்க. நடிகர் சங்கம் சார்புல கூட ஒரு இரங்கல் கூட்டம் நடந்தது. ரஜினிகாந்த்ல இருந்து எல்லா பெரிய முக்கியஸ்தர்களும் போய் அங்க பேசிட்டு வந்தாங்க. என்னுடைய நினைவறிந்து அதிமுக சார்புல இரங்கல் கூட்டம்னு ஒண்ணு நடத்தப்படவே இல்லையே, என்ன காரணம்? இதுக்கு நானும் ரொம்ப கிளவரா பதில் சொல்றேன். அன்றைய முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அன்னைக்கு பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு கேள்வி கேள்வி. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல பொறுப்பு இல்ல. அப்ப அவரு 4வது 5வது கட்டத்துல இருந்து ஒரு தலைவர் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அடுத்த 2 மாசத்துல அவர் தாங்க முதலமைச்சர். பிப்ரவரிக்கும் டிசம்பருக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு? 2 மாசம் தான் இருக்கு. சரி சார், அதிமுக அரங்கு கூட்டங்கள் ஆரம்பிக்கிறப்ப எல்லாத்துக்குமே அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் கூட்டங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அன்று நீங்க கேட்டப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு 4வது 5வது இடத்துல இருந்து தலைவர். சரி திரு மணிகண்டன், அப்படிதான் நிலைமையா? இவங்களை நம்பலாம், ஆனா அதிமுகவை நம்ப முடியாது, என்னைக்கு வேணாலும் அந்த கொள்கை பிறழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் பார்க்கணுமா?
நான் அதுக்கு முன்னாடி அவங்க லட்சுமி சுப்பிரமணியம் சொன்னதுல நான் உடன்படுறேங்க. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, இது ரெண்டு பேருமே கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவுக்கு தான் இப்ப திமுகவோட நெருக்கம் அதிகம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனா திமுகவிற்கும் பாஜகவோட நெருக்கம் தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி 400 மேனிக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம், இலவச ஸ்கீம் அறிவிச்சிட்டு இருக்கிற நிதி தேவை ஒண்ணு, தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற பல ஏஜென்சி போட்டிருக்கிற கேஸ், அவங்க அமைச்சர்கள் மேல உள்ள வழக்குகள், இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து திமுகவுக்கு இருக்கிறது ஒரு காரணம். அதனால ரெண்டு பேத்துக்குமே கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிற அடிப்படையில் போறாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி சில மசோதாக்கள் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து இது சைலண்டா இருக்கலாம், இல்ல அப்சைன் பண்ணலாம், அந்த கூத்தெல்லாம் இனிமேல் நடக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் அதிமுக ஆதரவாளர், நல்லா திமுக சொல்றேன். நான் வந்து வெறும் அரசியல் விமர்சனம் சொல்ல மாட்டேன். நான் பக்கா அதிமுக ஆதரவாளர். ஆனா அதை தாண்டி ஒண்ணு சொல்றேன், ரெண்டு பேரும் கூட்டணி அப்படிங்கிற நிலைமைக்கு போனாங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு முதல்ல ஒரு தற்கொலை முடிவு. ஏன்னா இப்பயே இந்த கட்சியில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அதிமுக ஆதரவாளருக்கு ஏன் பிஜேபி மேல இவ்வளவு கரிசனம்னு கேக்குறேன். ஏன் சார் இதுதான் இருக்கக்கூடாது? அதிமுக ஆதரவாளி மேல நீ விரும்புறீங்களோ விரும்புறீங்களோ, எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்க்கிறாரு பிஜேபிய. சார் இல்ல சார், நான் என்னுடைய பார்வை சொல்றேன் சார். மேல நீங்க விரும்பினாலும் விரும்பலாலும் காங்கிரஸோ பிஜேபியோ தான் ஆட்சிக்கு வர்றப்ப காங்கிரஸ விட இப்ப இருக்கிற இது பரவாயில்லைங்கிற அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் அதிமுக எனக்கு கருத்து சொல்லலையே. அதனால இதுல அவங்க சொன்ன நான் விஷயத்தை உடன்படுறேன். ரெண்டாவதுங்க, கலைஞர் வந்து பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன், அதெல்லாம் சரி. பிஜேபி வந்து இந்த ஒரு தேர்தல் பின்னடைவுல இருந்து அவங்க இன்னும் அந்த போபியாவில இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் ரியாக்டிங் பண்ணாங்க. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பிரபலமான நடிகரை வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாருங்கிற மாதிரி ராஜ்நாத் சிங் அவருடைய உயரத்தை ரொம்ப குறைச்சிக்கிட்டு ரொம்ப இதெல்லாம் பண்றாரு. இது பாத்தீங்கன்னா இது ஒரு அதாவது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஒண்ணு இல்லங்க. பிரதமர் நரேந்திர மோடி வரும்போதும் செல்வி ஜெயலலிதா குறித்தும் அமரர் எம்ஜிஆர் குறித்தும் எல்லா மேடைகள்லயும் இப்ப ஒரு 9 முறை வந்தார்ல, எல்லா மேடைகள்லயும் சொன்னாங்க. இன்னொன்னு பூத்தூவி மலர் தூவி மரியாதையெல்லாம் செலுத்துறாங்க. அப்ப அதையெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? இத்தனை கூட்டணிக்குள்ள அவங்க இல்ல, இது ஒரு அரசு நிகழ்ச்சின்னு சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல நான் சொல்றது பர்டிகுலரா ராஜ்நாத் சிங் சொல்றேன். அவரு ஏன் இந்த மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் பண்றாரு? அது ஒரு இயல்பா இல்ல. அது பாக்குறப்ப எதையோ எதிர்பார்த்து அதுக்காக ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, கலைஞர் ஸ்டேட்ஸ்மேன், அதெல்லாம் ஒரு பக்கம். அவங்களுக்கு அவர் ஸ்டேட்ஸ்மேன். எங்களை பொறுத்தப்பட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஒரு அரசியல்வாதி, அவ்வளவுதாங்க. அவரு பல விதமா சொல்லியிருக்காரு. ஆக்டோபஸ் இருக்காரு, பண்டாரம் பரதேசின்னு சொல்லியிருக்கிறாரு. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பு தான் போய் தெரிஞ்ச பாஜகவோட கூட்டணி வச்சாரு. 2002 குஜராத் கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி எதுவுமே பேசாத 1.5 ஆண்டுகள் அந்த அமைச்சரவையில வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்துட்டு தான் வெளியேறினாரு. ஒரிசாவில் செயின்ட் பாதிரியார் எரிக்கப்பட்ட போது அமைதி காத்தாரு. அதே பாத்தீங்கன்னா RSS வந்து எடப்பாடி பழனிசாமியா அம்மாவோ இது வரைக்கும் புகழ்ந்து பேசுறது இல்ல. RSS போல ஒரு அமைப்பு உண்டா, அதில் உள்ள கட்டுப்பாடுகள் தெரியுமா, அதை வந்து நம்ம தவறாக புரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் போய் எடுத்து சொல்ல வேண்டும். உடன்பிறப்பே RSS பத்தி கலைஞர் சொன்னது இல்லன்னு திமுக மருந்து சொல்லுங்க. எந்த ஆதாரம் கேட்கிறாரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி? சமூக அமைப்பு சொன்னதுக்கான ஆதாரத்தை அதிமுக விட்டு விலகிடுறேன். அதிமுக நீங்க இல்லங்க, முதல்ல அதிமுக இல்லங்க. அது அதிமுக இருக்கிறவங்க சொல்லட்டும். அதிமுக இருந்து விலகுறோன்னு அதிமுக இருக்கிறவங்க சொல்லட்டும். அதிமுக இருந்து விலகுறேன்னு விவாதத்துல பங்கெடுக்க சொல்ல வேண்டியது. ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு பேசுவீங்க. ஆதாரம் கொடுத்தா விலகிறேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? ஆதாரத்தை கொடுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் பொதுவா ஆர்பிட்ரா லட்சுமி சுப்பிரமணியத்தை RSS புகழ்ந்து கலைஞர் பேசியிருக்காரா இல்லையான்னு அவங்கள சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு ஏங்க லட்சுமி விளக்கம் கொடுக்கணும்? நீங்க சொன்னதுக்கு நீங்க தாங்க விளக்கம் கொடுக்கணும். சரி, ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம். நான் 1 மணி நேரத்துல திமுக விட்டு விலக தயாரா? ஒரே நிமிஷம். ஓகே மணிகண்டன், ஒரே நிமிஷம் மணிகண்டன், ஒரே நிமிஷம். நான் எல்லா சுற்றும் கூட போயிட்டு கூட வரேன். நீங்க ஆதாரத்தை எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நீங்க காமிச்சீங்கன்னா நம்ம அடுத்த கட்டமா வைக்கலாம். ஆதாரம் இல்லாம பேசலாம். எந்த விவாதம் மேடையில வரல. இல்ல ஆதாரம் இல்லையா உங்கள்ட்ட? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இல்ல மணிகண்டன், இல்ல ஒண்ணு இல்ல மணிகண்டன், நீங்க சொல்லி இருக்கிறது இல்ல மணிகண்டன், நீங்க சொல்லிக்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் RSS குறித்து ரொம்ப விதந்தோதி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அவங்கள பத்தி போய் வீட்டுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. பணம் கொடுத்தாங்க. பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீங்க சொன்னதை இங்க யாரும் ஒன்றும் சொல்லல. நீங்க ஆதாரம் கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் மற்ற விதங்கிட்ட கருத்து வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் கூட நீங்க உங்க ஆதாரத்தை கொடுங்க.